அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கும்னு நினைப்பாங்க. பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. வைராகிய குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க. உஷ்ண தேகம், அவங்க உடம்பே பார்த்திங்கன்னா ஹீட் பாடியாக இருக்கும். டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். என்னென்னா அவங்க ராசி சின்னமே ஆடு தான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொசசிவ்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஆடு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மேஷராசிக்காரங்களும் ஒரு கூட்டமாக இருக்கிறதா நினைப்பாங்க, கூட்டமாக இருக்கிறத விரும்புவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து பழகணும்னு நினைக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க, சரிங்களா. ஆனால் நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவம் வரும், அளவுக்கு அதிகமாக கோவம் வரும். ஆனால் பாசக்காரங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த பாசத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் இந்த மேஷராசி. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக எல்லாமே நம்ம பார்த்துருவோம், சரிங்களா. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்காருங்க. ஏன்னா போன மாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒரு பலம் அடைஞ்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ சூரியனோட வீட்டில் இருக்க செவ்வாய் ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் உங்களுக்கு தடங்களாக இருந்தது, நடக்காமல் போச்சுங்க சார், எதுவுமே நடக்கலை, நினச்சது எதுவும் நடக்கலை, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம், வாகனம் வாங்கணும்னு நினச்சோம், எதுவுமே நடக்கலை, மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக அந்த மனக்குழப்பம் விலகி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா நீங்களே தைரியசாலியாக தான் இருப்பீங்க, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். கோவக்காரங்களாக இருப்பீங்க, நினச்சது சாதிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். உங்களுக்கு ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். கவலையப்படாதீங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி சுக்கிரன் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் 26ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது பெருசாக பாதிப்பு இல்லை. அப்போ வருமானம் வரக்கூடிய நல்ல மாதம். ஒரு சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது, இல்லை மாப்பிள்ளை வீடு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு போய் பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு பிடிச்சிரும், டக்குன்னு உங்களுக்கு செட் ஆயிரும், நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த கல்யாணம் முன்னேற்பாடு எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வருமானம் வரும், சரிங்களா. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சரிங்களா. நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு. குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா 3ல் குரு இருக்கிறது ஒரு பக்கபலமாக அமையும். இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற இடத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பவர் ஜாஸ்தி, பலம் அதிகம். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் பிரயாணம் போகிறது, வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போகிறது, வீசா கிடைக்காமல் இருக்கவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வீசா கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சரிங்களா. முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் நல்லா இருக்கார், உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் சூரியன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம் சூரியன், அவர் இங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஜூலை 16ஆம் தேதி இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், சரிங்களா. அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் போகிறது நல்லதாங்க. 4ஆம் இடத்துக்கு சூரியன் போய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் உங்களுக்கு மகர ராசி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஒரு சில பேத்துக்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும், சரிங்களா. சனி என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்குது. 12ல் சனி இருக்கிறனால கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விரையும் இருக்குது. ஒரு சில பேருக்கு வாகன விபத்து சந்திச்சிங்க, ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்துட்டுருக்கு, ஒரு சில பேர் கையில் பணமே இல்லைங்க சார், காசே தங்க மாட்டேங்குது, சுத்தமாக நிற்க மாட்டேங்குதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா 7.5 சனியில் விரைய சனியில் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்களால் இப்படி தான் கிடைக்கும், சரிங்களா. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். ஆனால் 12ல் சனி இருக்கிறனால சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுறது, ஒன்று வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், பயப்படாதீங்க, சரிங்களா. 11ல் ராகு இருக்கார். சொந்த தொழிலில் அபாரமான வளர்ச்சி, ஒரு லாபம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு 7.5 சனியில் உங்களுக்கு நடக்கும் சில விஷயங்கள்லாம். ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தோட, ஒரு உத்வேகத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமையும், சரிங்களா. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா. ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சரிங்களா. இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன் சரிங்களா. உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும் சரிங்களா. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது வந்து 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசிக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா. ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும், கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பினையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேருக்கு செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது சரிங்களா. ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி வந்து பார்த்திங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும் சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா. தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிடும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான் சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.